கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களினுடைய இணையர் அவங்க வந்து விவாகரத்தை கேட்டு மனுவை வந்து தாக்கல் பண்ணதாகட்டும், இதுக்கெல்லாம் பின்னாடி அது வந்து பர்சனல், அதையும் வந்து கொண்டு வரீங்க அப்படின்றாங்க. நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க என்ன 4 செவத்துக்குள்ளேயா பண்ணி வச்சிருக்காங்க? எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வந்து தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு சொல்றது, அதை வந்து நான் ஏத்துக்கிறேன். சரி, தனிப்பட்ட விவகாரமா இருந்தால் அந்த கட்சியை சார்ந்த பெண்களை வச்சு ஏன் பேச வச்சிங்க? அதுலயும் அந்த பெண்கள் என்ன பேசுறாங்க? குப்பை அள்ளுறவங்க. நம்ம அவங்கள இழிவாலாம் பேசுறதே கிடையாது. நம்ம வந்துட்டு மனிதாபிமானத்தோட எல்லா மனிதர்களையும் நடத்துறோம். ஒரு சுயமரியாதையோட தான் எல்லாரையோடையும் நம்ம பழகுறோம். ஆனா அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க? சாதாரணமாக இந்த மாதிரி குப்பை அள்ளுறவங்கலாம் வந்துட்டு 2, 3 மனைவிகளையோ அல்லது 2, 3 கணவன்களையோ வச்சுக்கும் பொழுது, எங்காளு தலைவன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மணி வந்து பேசுறாங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி பார்க்கறது? அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ள அவங்க அப்பாவோ அல்லது அவங்களுடைய கணவரோ அல்லது அவங்களுடைய சகோதரனோ இந்த மாதிரி 10 பெண்களை அல்லது வந்து 2, 3 பெண்களோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தா அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்றத சொல்லுங்க. அப்போ இது சமுதாயத்தினுடைய சீர்கேடா இல்லையா? அதத்தானே நம்ம பேச வேண்டியதா அதுக்கு எப்படி இருக்கு. விஜய் பொறுப்பாவாரு? இவங்க வந்து விஜய் இப்பதானே வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பல கட்சிகளுடைய தாக்கம் இந்த சமூகத்துல இருக்கு இல்லையா? ம். அவங்க வந்து பேசிட்டாங்க. ஏற்கனவே சமுதாயத்துல இருந்தது தான் அவங்க வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க, பிரதிபலிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஒரு கட்சியினுடைய தலைவராக நீங்க என்ன பண்ணியிருக்கணும்?